இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸர்சைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக 10th 11th 12th நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ நாட்கள் வந்து நமக்கு லீவு வந்து கொடுக்க போகிறாங்க. சார் எங்களுக்கு எங்கே சார் ஸ்கூலில் லீவு கொடுக்க போகிறாங்க, நாங்களாம் 10th 12th படிக்கிறோம் சார், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் லீவே இல்லை சார், இப்போயே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதாவது உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்து எப்போயுமே அஃபிஷியலாக வந்து ஸ்கூல் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற அப்டேட் தான் எப்போயுமே சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அது மற்ற பசங்களுக்கு, அதாவது மற்றவங்களுக்கு போய் சேரும் போது இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் ஜூன் மாதம் முதல் வாரம் தொடங்கியது. இதனை அடுத்து அதாவது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நாட்காட்டி வெளியிடப்பட்டது. இதில் நடப்பு கல்வியாண்டில் வேலை நாட்கள், விடுமுறை நாட்கள், தேர்வு நாட்கள், அதே மாதிரி பயிற்சி நிகழ்ச்சிகள் போன்றவை இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு மொத்தமாக முதலில் 220 நாட்கள் வேலை நாட்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல தரப்புகளின் கோரிக்கையை ஏற்று 10 நாட்கள் குறைக்கப்பட்டு 210 நாட்களாக திருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைக்கப்பட்ட 10 நாட்கள் ஆசிரியர்களுக்காக கல்விசார் பயிற்சி நாட்களாக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த கல்வியாண்டில் ஜூன் 10 அன்று பள்ளிகள் தொடங்கி அதாவது ஏப்ரல் 12 அன்று முடிவடையும் என நாட்காட்டி வெளியிடப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 11 12ஆம் பொதுத் தேர்வு மார்ச் மாதங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அதாவது காலாண்டு தேர்வு தற்போது தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது +1க்கு வந்து தேர்வு இல்லைங்கிறது நல்லா உங்களுக்கு ஒரு அப்டேட் தெரியும். இதில் எவ்வளோ நாட்கள் வந்து லீவு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாட்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 27ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன் லீவ் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுக்குறாங்க. இந்த செப்டம்பர் 27ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 3ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்கூல் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6ஆம் தேதி தான் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஸ்கூல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 11 நாள் நமக்கு வந்து பள்ளி விடுமுறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.